அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ரோஜா குருஜியோட தலைமையில் பார்த்திங்கன்னா அவருடைய ஆசீர்வாதத்துடன் ஒரு புதுசான ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்ருக்கோம். அந்த திட்டத்தின் பேர் என்னென்னா ஸ்ரீ ரோஜா ஷபரீஷ் சௌஹார்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி. இந்த கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கான பொருளாதார ரீதியான சேவைகளும், அதே போல் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒரு நல்லடக்கம் கொண்டு வரதுக்காக, ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக நிறைய திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு, அதன் மூலமாக சொசைட்டியின் மூலமாக நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த சொசைட்டியை ஆரம்பிக்கிறதுக்காக முதல் முறையாக நீங்கள் எல்லாருமே இந்த சொசைட்டியில் மெம்பர்ஸ் ஆகணும். இந்த கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் இணைஞ்சிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவுடைய எல்லை எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிமோகா நகரத்துக்கு மட்டும்தான். இந்த ஷிமோகா நகரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிமோகா மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தாலுக்கும் வந்துடும். 8 தாலுக்கும் இதுக்குள்ளே இணைஞ்சிருக்குது. ஷிமோகா மாவட்டம் 8 தாலுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் கூட இந்த ஒரு சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் ஆகலாம். மெம்பர்ஷிப் 3 வகையில் இருக்குது. மொதல் மெம்பர்ஷிப் என்னன்னு பார்த்திங்கன்னா 10 ஷேர்ஸ் கொடுக்குறோம். 1250 ரூபாய்க்கு ஒரு ஷேர். அதே போலவே ரெண்டாவது கட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 20 ஷேர் 2450 ரூபாய் தொகைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம கூட உறுப்பினராக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தின் சார்பாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட நிறைய ஷேர் வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கூட 20க்கும் மேற்பட்ட ஷேரை நீங்கள் வாங்கலாம். வாங்கிட்டு நம்ம உடைய சங்கத்துடைய உறுப்பினராக நீங்கள் சேரலாம், இணையலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சங்கத்தின் வழியாக நாங்கள் நிறைய திட்டங்களை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் பைலா இருக்குது. பைலாவின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பைலாவின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவ சர்வீஸ் ஆகட்டும், அதாவது சேவையாகட்டும், கல்விக்கு ஏற்ற சேவைகளாகட்டும், அதே போலவே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக கடன் கொடுக்கறதாகட்டும், அதே போலவே சேமிப்பு திட்டங்களை மக்கள் மத்தியில் அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகட்டும், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நாங்கள் ஆரம்பிச்சிட்ருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டி பண்ணலாம், எஃப்டி பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பிக்மி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே போலவே நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அதாவது பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி கடன் ஆகட்டும், அதே மாதிரி தங்கத்துக்கு ஏற்ற கடன் ஆகட்டும், இதர எல்லா கடன்களும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சொசைட்டி மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரோஜா குருஜி அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 வருடங்களாக நிரந்தரமாக அவர் சபரிமலைக்கு பயணம் செஞ்சுட்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் செஞ்சு நீடி கொடுத்துட்டு, அதே போல் ஐயப்பனுடைய பக்தி பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துறையில் நிறைய பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கார். அதே போலவே இதர பெரிய சங்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் இணைஞ்சு லயன்ஸ் கிளப் ஆகட்டும், அதே போலவே நிறைய நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதன் வழியாக அவர் சேவை செலுத்தியிருந்தார். அவருடைய நினைவுக்காக நாங்கள் சொசைட்டியை ஆரம்பித்து அவருடைய சிஷ்யர்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு சொசைட்டியில் இணைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு கூட்டுறவு சொசைட்டியை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சொசைட்டியில் நீங்கள் எல்லாருமே உறுப்பினர் ஆகுங்க. உங்களுடைய உறுப்பினர் சீட்டை நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு இந்த சொசைட்டி உருவாக்குறதுல தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். எப்போவுமே குருகள் சொல்வார், ஆன்மீகத்தின் விஷயத்தில் அவர் சொல்கிறப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் அன்பாக இருங்க, பிரீத்திசி அப்படின்னு கன்னடத்தில் சொல்லுவாங்க. தமிழில் அன்பாக இருங்க. அதே போல் எந்த ஒரு தவறுகள் செஞ்சாலும் அதை நீங்கள் மன்னிக்கிற ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. அதே போலவே பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிங்க அப்படின்னு சொல்லுவார். பிரீத்திசி, க்ஷமிசி, யோசிசின்னு கன்னடத்தில் சொல்லுவாங்க. அதே போலவே லவ், அதே போலவே ஃபர்கிவ் அண்ட் திங்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே போலவே தமிழில் பார்த்திங்கன்னா அன்பை செலுத்துங்க. ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா உங்கள் சார்பிலையோ அவங்க சார்பிலையோ நீங்கள் தாராளமாக போய் மன்னிப்பு கேளுங்க. அதே போலவே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிங்கன்னு சொல்கிற அவருடைய அந்த 3 அருள் வாக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டிக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.